மை டியர் ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே நல்லா இருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். நம்மளோட ஃபெதர் ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என் சார்பா, உங்கள் சார்பா, நம்ம பிகே டிலைட் ஃபேமிலி சார்பா ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லியிருக்கலாம். ஹாப்பி பர்த்டேடா! எனக்கு வந்து இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக, ரொம்ப ஹாப்பியாக போகணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனி வர வருஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஃபேமிலி சார்பாக அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஸோ இந்த பர்த்டே ஒன் ஷாட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் டியூரேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கிற டைமில் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதான் ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது சாட்டர்டே, ஸோ ஸ்கூலுக்கு லீவு, 2 குட்டீஸ் அப்படியே கடகடன்ட்டு காலையில் ஏந்திச்சதும் கிச்சன் பக்கம் தான் ஓடுறாங்க. அம்மா நாங்கள் வந்துட்டோம், குட் மார்னிங். குட் மார்னிங் குட்டீஸ். என்ன 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக வரீங்க? அதான் இன்றைக்கி ஸ்கூல் லீவில். அம்மா எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வெளியே போகணுமா? ஆமாம், நம்ம வெளியே போகலாமா? போகலாம். சரி, மம்மாவுக்கு ஒர்க் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். போங்க. இப்படி தான் நீங்கள் வந்து எப்பவும் சொல்கிறீங்க. நாங்கள் டாடா கிட்டே கேட்குறோம், உங்கள்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்ருக்காரு. டாடா, ஹாய் பிரின்சஸ். என்ன இந்த பக்கம் 2 பேரும் வந்திருக்கீங்க? டாடா, இப்போ கூட நீ அவ்வளோதான் பிரின்சஸ்னு கூப்பிட்ற. என்னை பார்த்து நீ பேசவே மாட்டேங்கிறப்போ நான் உன் பேச்சுக்கா நான் அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஓடிட்டான். ஐயோ, இவன் வேற. என்னடா காலையில் இங்கே வந்திருக்கீங்க? டாடா, எங்களுக்கு வீட்டில் போர் எடுக்குது. இந்த அம்மா எங்களை வெளியவே கூட்டிகிட்டு போகல. நீ அது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னும் போது, அச்சோ டாடாவுக்கு மீட்டிங் இருக்கே. போ டாடா, நீயும் கூட்டிகிட்டு போக மாட்ட, அம்மாவும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்போ நாங்கள் யார் கூட தான் வெளியே போகிறது? சரி, அப்போது நாளைக்கு டாடா கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு தான், ஹே டாடா நாளைக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கா. ஹே, ஏன்டி இப்படி ஓடி வர? அம்மா, அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னால் தானே தெரியும். கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்யூஸ் பண்ண பல்ப் போட்டு மூஞ்சி உருன்னு இருந்துச்சு. இப்போ என்ன அப்படி சிரிச்சிட்டு வரீங்க மேடம்? அது டாடா என்னையும் தம்பியும் வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னார். ஓ, அதான் ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்கா? எங்கே போகிறீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, உன் பேச்சுக்கா. நீ எங்களை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னால, நாங்கள் மட்டும் உனக்கு எதுக்கு சொல்லணும்? டே, இதெல்லாம் ஓவரா. போம்மா, நாங்கள் உன் பேச்சுக்கா நாங்கள் அப்பாக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டேர்ஸில் வந்து அப்படியே அந்த பர்சன் இறங்கி வந்துட்டு, தயம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ஆஃபீஸ் டைம் ஆச்சு. இதோ வந்துடுச்சு உங்கக்கா, 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு தயம் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். டேய், என்ன உங்கள் அப்பா இருக்காருன்னு ஓவர் சீன் போடுறீங்களா? உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட தானே வரணும். இருங்கடா, அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தயங்க சொல்லிகிட்ருக்கான். என்ன என் குழந்தைங்கள இப்படி மிரட்டுற? ஆமாம், இவர் குழந்தையா? நான் இல்லாமல் இவங்களுக்கு எங்கே அந்த குழந்தை வந்துச்சா? ஐயோ, இப்படி ஒரு விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. தயா, அது நான் சும்மா சொன்னேன், ஒன்று போய் நான் திட்ட வேணாம். பட சொல்கிறத சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறியாக்கும் மவனே, இனிமேல் கிட்ட வந்த வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயா கிச்சனில் வேலை பார்க்க போயிடுறான். ஸோ இப்போது குட்டீஸ் தான், டாடா வரும்போது எங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. சாக்லேட் தானே, வாங்கிட்டு வரேன். டேய், பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதே நீ தான். அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டா ஹெல்த் என்னடா ஆகுறது? இப்போ சின்ன பிள்ளைங்க தானே, சாப்பிட்டு போட்டோம். அவங்களுக்கு என்ன 50-60 வயசு ஆகிடுச்சு. பிள்ளைங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்காம எப்போ பார்த்தாலும்
ஹெல்தி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு. ஆமாடாடா, இந்த மம்மா ரொம்ப போரு. எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறாங்க. ஆமாண்டா, பேசாம உங்கள் அம்மாவை மாற்றிடலாமா? ஆ, சூப்பர்டாடா. அப்போ இந்த அம்மாவை கடையில் கொடுத்துட்டு நம்ம புது அம்மா வாங்கிடலாம். அடி, புது அம்மா வாங்க போகிறீங்களா? உங்களை இன்னைக்கு என்ன பண்ணுற பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே துரத்துறான். ஸோ 3 பேரும் கிட்ஸ் அப்படியே அந்த ஹாலை சுற்றி தான் ஓடுவாங்க. ஐ மீன் ஜேகே, தயங், அப்புறம் அந்த 2 குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, இவங்க 3 பேரையும் துரத்துட்டு தான் தயங் ஓடிட்டுருக்கான். ஏ வேணாம் விட்டுரு. இது பாரு, ஆஃபீஸ் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது மாட்டிக்க போகிறேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பேரை சொல்லி ஜேகே எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ தயங் தான் அந்த 2 குட்டி பசங்களோட காதை பிடிச்சிட்டு, "வாருங்களா, இங்கே வாங்கடா 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திட்டுறா. ஸோ அந்த பசங்க தான், "அம்மா அம்மா போதும் போதும் வலிக்குது, நாங்கள் சின்ன பசங்க தானே, எங்களை போய் இப்படி அடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இது பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தயங்கும் சிரிச்சிட்டு, "சரி சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா?" "ஆ, சாப்பிட்டோம், வாங்க விளையாடலாம்." "விளையாடுறதா? நீங்கள் விளையாடிட்டுருங்க, எனக்கு வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 குட்டீஸும் அவங்களோட பர்த்டே ஆல்பம்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயங்கம் வந்திருப்பான். "என்னடா பண்ணுறீங்க?" "இல்ல, எப்பவும் கார்ட்டூன் பார்த்து பார்த்து போர் அடிக்குது மம்மா. அதான் எங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு தான், "மம்மா, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே?" என்ன? கேளு." "இல்ல, அ நம்ம வீட்டில் என் பர்த்டே, தம்பியோட பர்த்டே, அப்புறம் உன்னோட பர்த்டே கூட அ நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனா ஏன் டாடாவோட பர்த்டேவை மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணவே இல்ல?" "அதானே, நம்மளோட பர்த்டேனா நமக்காக டாடா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெருசாக சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஏன் டாடாவோட பர்த்டேவை மட்டும் நம்ம செலிப்ரேட்டே பண்ணல?" ஸோ தயங்க் இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே சைலண்ட் ஆகுறான். "சொல்லுங்கம்மா, என்னாச்சு? நீ ஏன் அப்செட்டாக இருக்க?" "அ அது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அதான் யோசிச்சுட்ருக்கேன்." "என்னாச்சு? நீங்கள் ஏன் அப்செட்டாக இருக்கீங்க?" அப்படின்னு அகைன் கேட்கும்போது, "ஆ, உங்கள் அப்பாவோட பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ தான் பண்ணுறதில்ல." "என்ன? முன்னாடி செலிப்ரேட் பண்ணுவீங்களா?" "ம். ஆனால் இப்போ தான் பண்ணுறதே இல்லை." "ஏன் பண்ணல?" "அது உங்கள் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் கிராண்ட்பா இறந்து போயிட்டாரு, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டாடா பர்த்டே செலிப்ரேஷனே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கேட்டுக்கல. அன்னைக்கு ஃபுல்லாக அவன் சோகமாகவே இருப்பான். எனக்கும் அவனை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நானும் அப்படியே விட்டுட்டேன். 6 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் பண்ணலை." அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு தான், "மம்மா, நம்ம பர்த்டேவை டாடா செலிப்ரேட் பண்ணும்போது அவர் பர்த்டேக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாமா? கிராண்ட்பா அப்பா இப்படி அழுகிறத பார்த்தா கண்டிப்பாக கஷ்டப்படுவார் தானே? அவருக்கு டாடா அழுதா பிடிக்காதுல்ல. நம்ம டாடாவை சிரிக்க வைக்கலாமா?" அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்க, தயங்க் அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. "என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம், நம்ம டாடாவை சிரிக்க வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தயான்கிட்ட 2 பேரும் ஒரு பிளானை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உங்கள் டாடாவுக்கு தெரியாமல் பண்ணணுமே? "அதெல்லாம் தெரியாது மாமா, பார்த்துக்கலாம்." ம், நீயும் சொல்லக்கூடாது, நாங்களும் சொல்ல மாட்டோம். "ஓகே, அப்போது நாளான்னைக்கு உங்கள் டாடாவோட பர்த்டேயில் நம்ம அப்போ பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகுது. ஈவினிங் ஜிகேவும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பான். இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. "என்னடா இன்றைக்கின்னு பார்த்து எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் அடி வாங்கிட்டீங்களா என்ன?"
ச்சே ச்சே! அப்படிலாம் இல்ல டாடா. சும்மா தான். நானும் அக்காவும் உட்காந்து பேசிட்டுருக்கோம். பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம் அது என்ன பேசிட்டு இருந்தோம்? டேய் வாய மூடு. ஆ அது ஒண்ணும் இல்ல. நான் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தேனா, அதான் அக்கா கிட்ட காமிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டாபிக்க மாத்திட்டாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகே எப்பவும் போல ஆஃபீஸ் கிளம்பிட்டான். அந்த குட்டீஸ் தான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டாடா அப்படின்னு சொல்ல ஜேகேயோட ஃபேஸே மாறிடுது. பட் பசங்ககிட்ட எதுவும் காட்டிக்காம அமைதியாவே போயிட்டான். தேங்க் யூ குட்டீஸ். பாய். அ எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அன்னையிலேருந்து த நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் யார்கிட்டயும் அவ்வளோ பேசியிருக்க கூட மாட்டான். ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருந்திருப்பான். இப்போது அப்படியே வெளியில வந்து நின்னுட்டு அதாவது ஆஃபீஸ் ஆஃபீஸில் தான் அப்படியே வெளிய வந்து நின்னுட்டு பார்த்துட்ருக்கான். "அப்பா நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆனா 6 வருஷம் ஆச்சு. நீங்க என்னை விட்டு போய். அதுக்கப்புறம் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே இல்ல. பண்ணணும்னு தோணல. யாராவது விஷ் பண்ணா கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். நீ இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்." அப்படின்ற மாரி ஜேகேட பேசிட்டு அப்செட்டாவே இருந்திருப்பான். ஸோ ஜிமினாவும் கேட்டிருப்பான். பட் இப்போ வரைக்கும் ஜேகே எதுவுமே சொல்லல. சைலண்ட்டா ஒர்க் பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கான். ஆனா இந்த பக்கம் அம்மா டாடாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். வா வா நம்ம கிஃப்ட்ஸ் வாங்க போலாம். கிஃப்ட்டா? டேய் எப்புட்றா? அதுக்குள்ள உங்க அப்பா வந்துட்டாருன்னா? அதெல்லாம் வரமாட்டாரு. நம்பி வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் அண்ட் கிஃப்ட்ஸு எல்லாத்துக்கும் வாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் ஷாப்பிங் மாலில் போயிட்டு எல்லாத்தையும் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக தயங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஐயய்யோ! கரெக்டா ஜங்கு கூப்பிட்றானே! ஒருவேளை வீட்டுக்கு ஏதாவது வந்துட்டானோ? அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் ஜங்குக்கா. அ என்ன இந்நேரத்தில? அ அது ஒன்றும் இல்ல தயம். இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் இருக்கு. நான் வரதுக்கு எப்படியும் 9:30 மேலே ஆயிடும். ஸோ நீ பசங்க கூட சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை வச்சதும் தான் இங்கே தயம் அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டுருப்பான். அப்பாடா! இதுக்கு தான் கால் பண்ணானா? ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ நினச்சு நானே பயந்து போட்டு குடுத்துருப்பேனே! என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லடா. உங்க அப்பா இன்னைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, அதுதான் சொன்னாரு. பாத்தியா நான் சொன்னேன்ல, காடே நம்ம பக்கம் தான் இருக்காரு. வா நம்ம ரெடி பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டுருக்காங்க. ஸோ எப்படியும் இப்போவே டெக்கரேட் பண்ணா கண்டிப்பா ஜங்குக் கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால அவங்க யாருக்கிட்டயும் சொல்லிக்கவே இல்ல. ஸோ எப்படா ஜங்குக் தூங்குவான் எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்னு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தோற ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்த்தது இல்லாம வீட்லேயும் ஓவர் டைம். ஸோ அவன் தூங்குறதுக்கே 11:45 ஆயிடுச்சு. அவன் எப்படா ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவான் அப்படின்ற மாரி இவங்க எல்லாரும் தூங்குற மாரி ஆக்டிங் குடுத்துட்டு பெட்ரூமில் தான் படுத்துருக்காங்க. கரெக்ட்டா ஜேகே வந்து தூங்குனதும் இவங்க 3 பேரும் சொந்த வீட்டிலேயே திருடங்க நுழைஞ்ச மாரி குடுகுடுன்னு ஏந்திச்சிட்டு சத்தமே இல்லாம மெதுவா நடந்து போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அம்மா 12:00 ஆகப்போகுது. இப்போவே டாடாவ கூப்பிட்டு விஷ் பண்ணலாமா? ஆஹா இப்போ பண்ணா, இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? அப்படின்னு கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணிருவாரு. நம்ம காலையில கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்னிங் கரெக்ட்டா ஒரு 6:00 ஆயிருக்கும். சப்தா எப்பவும் போல ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, ஆனா இந்த வாட்டி அவன் முகத்துல சிரிப்பே இல்ல. ஃபோன் எடுத்து பார்க்குறான். டேட்ட பார்த்ததும் அவன் ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. எதுவும் சொல்லாம அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே கீழ வரான். கீழ அ வரலான்னு வரும்போது, குட்டி பசங்க 2 பேரும் வந்து பேக் ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. "டேய் என்னடா பண்றீங்க?" டாடா இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாங்க சொல்றத கேளுங்க. இப்போ ஒரு சின்ன காம்படிஷன். நீங்க கண்ண மூடிட்டே நடந்து வரணும். கவலைப்படாதீங்க. உங்கள கீழலாம் தள்ளி விட்டுற மாட்டோம். நாங்க வழி சொல்றோம். அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பசங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க.
ஸோ கரெக்டாக ஹாலில் வந்ததும் அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆக அந்த பர்த்டேக்கு நம்ம கிராக்கர்ஸ் மாதிரி இது பண்ணுவோம் பாப் அதெல்லாமே வந்து அப்படியே பலூன்ஸ்லாம் வெடிக்குது. சீக்கிரம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குதுங்க அப்படின்னு. பார்த்தா அதில் வந்து அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கு ஹாலில் பெருசா பேனர்ஸ் வேறு. ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் ஜேகே அப்படியே அமைதியாயிட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறது? லிட்ரலி சொல்லப்போனால் அவன் ஸ்பீச்லெஸ். அப்படியே பார்க்குறான், தயங்கையும் பார்க்குறான், குழந்தைங்களையும் பார்க்குறான். ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்ல அவங்க இப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். அவனால் குழந்தைங்க கிட்ட கோவத்த காட்ட முடியாதுல்ல. கோவம்னு கிடையாது. பட் அவங்க அப்பா இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்த்டே அவனுக்கு வேணான்ற மாதிரி இருக்குது. பட் குழந்தைங்களுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டான். ஸோ இப்போது 2 குழந்தைங்களும் கையில் கிஃப்ட்ஸோடு வராங்க. டாடா இது உனக்காக. இப்போ நீ தானே எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவ. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சிக்கி அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு ஹேண்ட்மேட் பர்த்டே கார்டு. அதில் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே டாடா எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலன்னு. ஆனால் நீங்கள் சோகமாக இருந்தால் கிராண்ட்பாக்கு பிடிக்காது தானே. நீங்கள் சோகமாக இருந்தால் அவரும் ஃபீல் பண்ணுவார். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் கிராண்ட்பாவும் ஹாப்பியாக இருப்பார். அவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ கூட உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் சிரித்தா அவரும் சிரிப்பார். நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அவரும் சோகமாக இருப்பார். அதனால ப்ளீஸ் தாத்தாக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தாத்தா தான் எங்ககிட்ட சொன்னார், டாடா உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கும்போது நீங்களும் டாடாவை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட் இருக்கும். ஸோ அதை படித்தோடனே லிட்ரலி அவனுக்கு அழுகையே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுவார் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கேக் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக பீச், பார்க் அப்படின்னு வெளியே போயிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பசங்க கேட்டுப்பாங்க, டாடா உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இல்லையே, உங்கள் பர்த்டேவை உங்ககிட்ட கேட்காம செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவார், இல்லைடா எனக்கு கோவம் இல்லை. ஆக்சுவலி என் லைஃப்லேயே நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண பர்த்டே இது அப்படின்னு. ஸோ பசங்க சொல்லுவாங்க, அப்போ இனிமேல் எல்லா வருஷமும் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க ஜேகேவும் சிரிச்சுட்டு ஓகே சொல்லுவான். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டேவை என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேடா நான் இதை இன்னும் லாங்காக கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. வீட்டில் யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் பயந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் லாங்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் பர்த்டே பேபிக்கு அகெயின் எங்கள் சார்பாக நான் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களை இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் லைரா. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.